Hello everyone. In this video we are going to sit in Samacheer Maths Algebra exercise 3.2 question number 1. Question number 1 la enna kuduthirukanga find GCD of the polynomial x power 4 plus 3x cube minus x minus 3 and x cube plus x square minus 5x plus 3. இந்த ரெண்டு polynomial-ஓட GCD அதாவது greatest common divisor கேக்குறாங்க. So இத நம்ம வந்து division format-ல போட்டு இதோட greatest common divisor ரெண்டையுமே காமனா divide பண்ற ஒரு polynomial ஒரு divisor என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். So இந்த ரெண்டு polynomial-லயும் எது உங்களுக்கு greater-ஆ தெரியுது? அதாவது greater-னா highest power இல்ல highest coefficient. இந்த மாதிரி ரெண்டுமே இருக்கிற மாதிரி ஒரு highest-ஆ தெரியிறத நீங்க எடுத்து divisor-ல dividend-ஆவும் அது divisor-ஆவும் நம்ம போடணும். So இங்க வந்து first இங்க x cube-ல இருக்கு, இது x power 4-ல இருக்கு. So obvious-ஆ x power 4 term வந்து divide-குள்ள வந்துடும், x cube term வந்து divide-க்கு வெளியே வரும். So இங்க sum போடலாம். x power 4 plus 3x cube minus x minus 3 divided by x cube plus x square minus 5x plus 3. ஏன் highest term உள்ள போடணும்னா அப்பதான் நீங்க கரெக்டா இதுல இருந்து எது மல்டிப்ளை பண்ணா இந்த term வரும் அப்படி நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ரெண்டத்தோட ஃபர்ஸ்ட் பாலினாமியல்ல இருக்க ஃபர்ஸ்ட் term பாருங்க. x cube ஓட என்ன மல்டிப்ளை பண்ணா x power 4 வரும். x cube into என்ன செஞ்சா x power 4. So x cube into ஒரு x மல்டிப்ளை பண்ணா நமக்கு x power 4 கிடைச்சிரும். So அந்த x இங்க போட்டுட்டு இந்த x இந்த full polynomial-ஓட மல்டிப்ளை பண்ணி இங்க ஃபுல்லா எழுதணும். அதுதான். So x into x cube is x power 4. Next x into x square is x cube. Next x into minus 5x வந்து minus 5x square. இங்க மேல நல்லா பாத்தீங்கன்னா ஒரு x cube-க்கு அப்புறம் ஒரு ஸ்கொயர்ன்ற பாலினாமியல் கிடையாது. ஸோ இந்த minus x minus 3 வந்து நம்ம இங்க ஒரு 0ல அந்த x square இருக்கிற மாதிரி நம்ம அதை அசியூம் பண்ணிப்போம். minus x minus 3 இந்த minus x minus 3 இங்க மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ நீங்க எழுதும் போது அங்க ஒரு பாலினாமியல் விட்டிருந்தா அது 0 கோஎஃபிஷியன்ட்ல இருக்கிறதுனால அது 0 ஆகிடுச்சுன்ட்டு அசியூம் பண்ணி அந்த 0 போட்டுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் x into minus 5x is minus 5x square வந்துரும். x into 3 is plus 3x. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா இங்க சிம்பிள் சேஞ்ச் பண்ணா x power 4 கேன்சல் ஆயிடும். இந்த பிளஸ்ஸையும் மைனஸ் ஆக்கணும், இந்த மைனஸ் பிளஸ் ஆகும், இந்த பிளஸ் மைனஸ் ஆகும். x power 4 கேன்சல் ஆயிடும். x cube 3x cube minus x cube. அப்போ 3ல 1 போயிட்டா 2x cube 0 plus 5 அப்போ 5x square minus x minus 3x அதாவது minus 1 minus 3 மாதிரி. அப்போ இது minus 4x. இந்த ரிமைனிங் இருக்கிற 3 minus 3 அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த x cube-ஓட என்ன மல்டிப்ளை பண்ணா அது 2x cube-ஆ வரும். ஸோ x cube into 2 பண்ணா 2x cube கிடைச்சிரும். ஸோ வெறும் 2 மட்டும்தான். ஸோ அதை plus 2ன்னு போடணும். x cube plus 2 is 2x cube. So multiply this 2 with this overall polynomial. 2 into x cube is 2x cube. 2 into x square is 2x square. 2 into minus 5x is minus 10x. 2 into 3 is plus 6. இப்போ பாத்தீங்கன்னா 2x cube cancel ஆகுறதுக்கு you have to change the symbol. So positive negative இங்க negative ஆயிடும், இந்த negative positive ஆயிடும், இந்த positive negative ஆயிடும். Cancel this. 5 minus 2 is 3x square. 4 plus 10 is plus 6x. minus 3 minus 6 is minus 9. ஸோ உங்களுக்கு இப்படி ஒன்று கிடைச்சிருச்சு. நல்லா கவனிச்சிங்கன்னா இது மூணு டேர்மே த்ரீ டேபிளில் போகும். ஸோ டேக் 3 காமன் அவுட் சைட், கீப் ஒன்லி தி பாலினாமியல்.
minus 3. ஸோ இப்படி ஒரு டேர்ம் கிடச்சிருச்சு. ஸோ இது ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு ரிமைண்டர் 0 கிடைக்கல. ரிமைண்டர் 0 கிடைச்சாதான் அது வந்து நீங்கள் ஒரு ஜிசிடியாக எடுக்க முடியும். ஸோ சின்ஸ் இட் இஸ் நாட் 0, நம்ம இப்போ இதை டிவைசராகவும் இதை உள்ளே போட்டுட்டு இது வெளியே போட்டுட்டு நம்ம இப்போ திருப்பியும் சம் போடணும். உங்களுக்கு கிடைச்ச நீங்கள் ஆல்ரெடி டிவைட் பண்ண டேர்மை இப்போ உள்ளே போடணும். எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3 இதை உள்ளே போட்டுட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 3 வெளியே போடணும். இந்த காமன் 3 வந்து நம்ம எடுக்கக்கூடாது. இது காமனாக நம்ம வெளியே எடுத்துட்டோம். அதாவது இந்த பாலினாமியலை நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம். ஸோ எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 3. இப்போ இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு என்ன பண்ண எக்ஸ் கியூப் வரும்னு பார்த்தா எக்ஸ் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் கியூப் வரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் இஸ் எக்ஸ் கியூப். x into x is plus x square. x into minus 3 is minus 3x. இங்கே வந்து இது 2x ஆகும். So 2x, this is 2x square. So when you change the symbol, x cube மட்டும் cancel ஆகும். So x minus 2x is minus x square. 5 plus 3 is minus 2x. இந்த plus 3 அப்படியே வந்துரும். இப்போ வந்து x into என்ன பண்ணா x square into என்ன பண்ணா minus x square கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா minus 1 போட்டா போதும். minus 1 into x square is minus x square. So multiply this minus 1 with entire polynomial. minus 1 into plus 2x வந்து minus 2x ஆகும். minus 1 into minus 3 வந்து minus into minus plus ஆயிடும். 1 3 is 3. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக கிடச்சிடும். ஸோ எல்லா இடத்துலையுமே நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்ணோம்னா இது என்டையராக கேன்சல் ஆகிடும். யுவர் ஆன்சர் இஸ் 0. ஸோ ஹென்ஸ் த ரிமைண்டர் இஸ் 0. ஹென்ஸ் த ரிமைண்டர் இஸ் 0. Therefore the GCD is அதாவது GCD ஆஃப் இந்த ரெண்டு பாலினாமியல் என்னன்னா உங்களுக்கு எந்த டேர்மில் 0 கிடைச்சிது. ஸோ இந்த டிவைடண்ட்டில் தான் உங்களுக்கு 0 கிடைச்சிது. அதனால இதுதான் எடுத்து ஆன்சராக போடுவீங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x minus 3. That's all. Your question number 1, first subdivision solution is over. Next, second subdivision. உங்கள் செகண்ட் சப்டிவிஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்க ரெண்டு பாலினாமியல் வந்து எக்ஸ் பார் 4 மைனஸ் 1, நெக்ஸ்ட் எக்ஸ் கியூப் மைனஸ் 11x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 11. ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா எக்ஸ் பார் 4 தான் உங்களுக்கு இருக்கிற கிரேட்டர் பாலினாமியல். ஸோ எக்ஸ் பார் 4 வந்து உள்ளே வந்துடும். எக்ஸ் கியூப் மைனஸ் 11x ஸ்கொயர் இது வந்து அவுட் சைடில் இருக்கும். ஸோ எக்ஸ் பார் 4 அப்போ மிச்சம் எல்லாமே வந்து 0 கோஎஃபிஷியன்ட்ல இருக்கு. அப்போ 0 எக்ஸ் கியூப் பிளஸ் 0 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 0 எக்ஸ் மைனஸ் 1. இப்போ இதை வந்து வெளியே எழுதுவோம். எக்ஸ் கியூப் மைனஸ் 11x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 11. ஸோ இதை நம்ம வெளியே எழுதிடுவோம். இப்போ வந்து எக்ஸ் கியூப் இன்ட்டு என்ன பண்ணால் எக்ஸ் பார் 4 கிடைக்கும். ஸோ எக்ஸ் கியூப் இன்ட்டு ஒரு எக்ஸ் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் பார் 4 கிடச்சிடும். ஸோ multiply this x with entire polynomial. x into x cube is x power 4. x into 11x square is minus 11x cube. x into plus x is plus x square. x into minus 11 is minus 11x. அவ்வளோதான். இதை சிம்பிள் சேஞ்ச் பண்ணோம்னா x power 4 கேன்சல் ஆகிடும். இது கேன்சல் பண்ணிட்டோம்னா 0 plus 11 is 11x cube. 0 minus 1 ஒன்றும் இல்லை, ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும்தான். ஸோ 0 ப்ளஸ் 11 வந்து 11x. இது வந்து மைனஸ் சிம்பிள் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இங்கே மைனஸ் 1. ஸோ அகெயின் எக்ஸ் கியூப் இன்ட்டு என்ன பண்ணால் 11x கியூப் கிடைக்கும். ஸோ எக்ஸ் கியூப் வந்து ப்ளஸ் 11ஓட மல்டிப்ளை பண்ணால் 11x கியூப் கிடைக்கும். ஸோ மல்டிப்ளை திஸ் 11 வித் என்டையர் பாலினாமியல். 11 இன்ட்டு எக்ஸ் கியூப் 11x கியூப். 11 into minus 11 x square வந்து
minus 121x square plus 11 into x is 11x, 11 into minus 11 is minus 121. So இதெல்லாமே symbol change பண்ணிட்டா 11x cube cancel ஆயிடும். 1 இங்க symbol இங்க coefficient வந்து 1, 1 plus 121 is 120, sorry, minus 1 plus 121 is 120x square. 11 minus 11 வந்து இது cancel ஆயிடும். So minus 1 plus 121 வந்து 120 ஆயிடும். So இங்க 120 காமனா வெளியே எடுத்துட்டோம்னா it is x square plus 1. So again இந்த x square plus 1 இந்த polynomial மட்டும் தான் நமக்கு வேணும். இப்போ இது வெளியே இருக்கும், இந்த term வந்து உள்ள இருக்கும். So x square plus 1 x cube minus 11x square plus x minus 11. x square into x பண்ணா x cube கிடைச்சிடும். So இந்த x இதுக்கு multiply பண்ணி எழுதணும்னா x into 1 plus x. அவ்வளவுதான். இங்க இதுவும் கிடைக்காது, இது வெறும் plus x. So இதை subtract பண்ணோம்னா இது ரெண்டுமே cancel ஆயிடும். So you will be left with minus 11x square minus 11. Again the x square into என்ன பண்ணா minus 11x square கிடைக்கும்னா minus 11 பண்ணா 11x square கிடைக்கும். minus 11 into x square is minus 11x square. minus 11 into 1 is minus 11. So if you change the symbol, the term will be 0. Since in the hence the remainder is 0, எழுதுன மாதிரி இங்கேயும் hence the remainder is 0. அப்படி எழுதிட்டு therefore the GCD is இந்த நம்பர் தான். உங்களுக்கு செகண்ட் டிவிஷன்ல நீங்க டிவைசர் எடுத்தது தான் உங்க GCD x square plus 1. This is the answer. That's all. Your question number 1 second subdivision is over. Let's move to question number third subdivision. Next நம்ம third subdivision பார்க்கலாம். உங்க third subdivision என்ன கொடுத்திருக்காங்கன்னா 3x power 4 plus 6x cube minus 12x square minus 24x. அடுத்த polynomial 4x power 4 plus 14x cube plus 8x square minus 8. நல்லா கவனிச்சீங்கன்னா உங்க polynomialலயே ஒரு common term நம்ம வெளியே எடுத்துடலாம். அதாவது இந்த எல்லா polynomialலும் 3 டேபிள்ல மல்டிப்ளை ஆகும். as well இங்க நமக்கு ஒரு constant term கிடையாது. ஸோ அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்காக நம்ம ஒரு எக்ஸையும் சேர்த்து வெளியே எடுக்கலாம். ஸோ 3x வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே வந்து எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 8. ஸோ இப்படி ஒரு டேர்ம் கிடைச்சிடும். இப்போ இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே 4, 14, 8, 8. இப்போ இது எல்லாமே 2 டேபிளில் போகும். ஸோ 2 இன்ட்டு எக்ஸ் காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா இது வந்து 2x cube plus 7x square plus 4x minus 4. நம்ம காமனா வெளியே எடுத்த அப்புறம் தான் தெரியும். ஏன்னா இது ஆரம்பத்தில் ரெண்டுமே x power 4ல இருக்கு. எது உள்ள போடுறது எது வெளியே போடுறதுன்னு தெரியாது. காமனா வெளியே எடுத்த அப்புறம் இப்போ கிரேட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா x cube இது 2x cube. ஸோ ஆப்வியஸாக இந்த பாலினாமியல் தான் டிவிஷனுக்குள்ள வரும். மேலே இருக்க பாலினாமியல் டிவிஷனுக்கு வெளியே வரும். அதாவது 2x cube plus 7x square plus 4x minus 4. இது உள்ளேயும் மேலே இருக்கிற பாலினாமியல் வெளியே x cube plus 2x square minus 4x minus 8. இது வந்து நம்ம வெளியே போடுவோம். இப்போ வந்து x cube into என்ன பண்ணா 2x cube கிடைக்கும். அப்போ into 2 பண்ணா 2x cube கிடைச்சிடும். அப்போ 2 இந்த ஃபுல் பாலினாமியலோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 into x cube is 2x cube. 2 into 2x square is plus 4x square. 2 into minus 4x is minus 8x. 2 into minus 8 is minus 16. Next இது வந்து நம்ம change of symbol பண்ணோம்னா 2x cube cancel ஆயிடும். 7 minus 4 is 3x square. 4 plus 8 is 12x. 4 plus 16 is plus 12. So இது மூணுலையுமே பார்த்தீங்கன்னா 3 common,
3a காமனாக வெளியே எடுத்துட்டா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 3 ப்ளஸ் 4. ஸோ திஸ் வில் பி யோர் ஆன்சர். இப்போ இது உள்ளேயும் இந்த டேர்ம் வந்து வெளியேயும் இந்த டேர்ம் நம்ம உள்ளேயும் எழுதுவோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4 இது வெளியேயும் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 8. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு என்ன பண்ணால் எக்ஸ் கியூப் கிடைக்கும், இன்ட்டு எக்ஸ் பண்ணிட்டா எக்ஸ் கியூப் கிடைச்சிடும். ஸோ எக்ஸ் இன்ட்டு ப்ளஸ் 4x வந்து 4x ஸ்கொயர் ஆகிடும். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 4 வந்து ப்ளஸ் 4x ஆகும். ஸோ சிம்பிள் சேஞ்ச் பண்ணோன்னா இந்த எக்ஸ் கியூப் மட்டும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் வந்து 2 மைனஸ் 4 வந்து மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 4 மைனஸ் 4 மைனஸ் 8x மைனஸ் 8x. இப்போ வந்து எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு என்ன பண்ணால் மைனஸ் 2x கிடைக்கும். வெறும் மைனஸ் 2 போட்டோன்னா மைனஸ் 2x ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ மைனஸ் 2 இன்ட்டு ப்ளஸ் 4 இஸ் மைனஸ் 8x. மைனஸ் 2 இன்ட்டு ப்ளஸ் 4 இஸ் மைனஸ் 8. ஸோ இங்கே சிம்பிள் சேஞ்ச் பண்ணோம்னா ஓவரால் இந்த டேர்ம் கேன்சல் ஆகி யூ வில் கெட் தி ஆன்சர் 0. ஹென்ஸ் எப்பயும் போல hence the remainder is 0. The GCD is இதுதான் உங்க GCD x ஸ்கொயர். அதுவும் இல்லாமல் 0. நீங்கள் ஆரம்பத்தில் 2 டேர்ம் காமனாக வெளியே எடுத்தீங்க பாருங்க. இதில் காமன் டேர்ம் பார்த்தோன்னா வெறும் x தான். 3xக்கும் 2xக்கும் ஒரு காமன் டேர்ம் பார்த்தோன்னா அதில் ஒரு x தனியாக கிடச்சிரும். அப்புறம் இந்த டேர்மையும் நம்ம வெளியே எழுதணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4. நம்ம சம் போடுறதுக்கு முன்னாடியே இங்கே ஒன்று காமனாக வெளியே எடுத்தோம். இங்கே வெளியே எடுக்கிறது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இவங்க கொடுத்துருக்க கொஷினில் இருக்க பாலினாமியிலேருந்து நம்ம காமனாக வெளியே எடுத்ததில்ல. அதில் ரெண்டுத்துலேயுமே எது காமன் டிவைசர்னு பார்த்து அது நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் போகலாம். உங்கள் ஃபோர்த் சப்டிவிஷனில் 3x கியூப் ப்ளஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 3 கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம பார்த்தோம்னா ஆஸ் யூஷுவல் இதில் இருந்து 3 காமனாக வெளியே எடுத்தோம்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு வந்துடும். இதுலேயே நம்ம 6 டேபிள் காமனாக இருக்குது. 6 டேபிள் வெளியே எடுத்தோம்னா 6 கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ நம்மளுக்கு வந்து இப்படி ஒன்று காமனாக கிடச்சிருச்சு. நம்ம லாஸ்ட்டாக சம் போடும்போது 3க்கும் 6க்கும் இருக்கிற காமன் டேர்ம், அதாவது 3 3 × 1 போடலாம், 6 3 × 2 போடலாம். அப்போ 3 தான் இதோட காமன் டேர்ம். அந்த 3 மட்டும் லாஸ்ட்டில் நம்ம ஜிசிடியில் சேர்த்து எழுதிடுவோம். ஸோ இந்த 2 பாலினாமியலில் எது உள்ளே வரும் எது வெளியே வரும்னு பார்த்தோம்னா எக்ஸ் கியூப் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டுத்துலேயுமே எக்ஸ் கியூப் சேமாக இருக்குது வித் சேம் கோஎஃபிஷியன்ட். அப்போ அடுத்து ஒய் கியூப் தான் அடுத்த பாலினாமியல் பார்க்கணும், அடுத்த டேர்ம் பார்க்கணும் பாலினாமியலில். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பார்த்தோம்னா இந்த எக்ஸ் ஸ்கொயரும் பாசிட்டிவ், இந்த எக்ஸ் ஸ்கொயரும் பாசிட்டிவ் ஆஸ் வெல். இதோட கோஎஃபிஷியன்ட் இங்கே 2 இருக்குது, இங்கே ஒன்றும் இல்லை. அப்போ இதுதான் கிரேட்டர் பாலினாமியல். இது உள்ளே வந்துடும், இது வெளியே இருக்கும். எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2. இங்கே எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ எக்ஸ் கியூப் இன்ட்டு என்ன பண்ண எக்ஸ் கியூப் வரும்னா 1 போட்டால் போதும். ஸோ எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. இது எல்லாத்துக்குமே சிம்பிள் சேஞ்ச் பண்ணோன்னா இந்த எக்ஸும் இந்த எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். 2 minus 1 is 1 x square. இங்கே 2 minus 1 is 1. That's all. X square plus 1 தான் உங்களுக்கு கிடைக்கிற first value. இந்த x square 1 வந்து இப்போ வெளியே வந்துடும், இந்த term உள்ள வந்துடும். So x square plus 1 இந்த x cube plus x square plus x plus 1. x square into என்ன பண்ண x cube கிடைக்கும்னா x multiply பண்ணா x cube கிடைக்கும். plus x square plus 1 வந்து இங்கே x square term எதுவும் கிடைக்காது. x square plus 1 is x, இங்கே எதுவும் கிடைக்காது. ஸோ இப்போ subtract change symbol பண்ணோம்னா
இதுவும் போயிடும். நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 மட்டும் தான் இருக்கும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1, எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ பிளஸ் 1 பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் கிடைச்சிரும். 1 into 1 is 1. ஸோ இங்கே சிம்பிள் சேஞ்ச் பண்ணோம்னா your answer is 0. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே நம்ம எழுதிடலாம். the remainder is 0. common factor of 3 and 6. 3க்கும் 6க்கும் இருக்கிற ஒரு common factor வந்து 3 தான். So therefore the GCD is இந்த common factor 3யும் இந்த வேல்யூவும் 3 into x square plus 1. இதை நம்ம எழுதி GCD முடிச்சிடுவோம். அவ்வளோதான். 4 subdivision over. So your question number 1, all 4 subdivisions are over. Hope you all can understand the video. Thank you.